பர்த்டே பாய் ஸ்கூல் கிளம்பியாச்சு. ஆமா அதான் சாமி கும்பிட்டு புது அன்னைக்கு வந்து என் தம்பிக்கு பர்த்டே, இன்னைக்கு வந்து உன்னோட பர்த்டே. ஆமா அன்னைக்கு வந்து குட்டி கிருஷ்ணாக்கு பர்த்டே, இன்னைக்கு வந்து பெரிய கிருஷ்ணாக்கு பர்த்டே. அலமக்களே, வெல்கம் டு ரியாடி கபில் பிளாக்ஸ். இன்னைக்கு என்னோட பர்த்டே பிளாக்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வருண் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு கிரையான்ஸ் வாங்கியிருக்கிறோம். அப்புறம் கடலை மிட்டாய் வாங்கியிருக்கோம். அங்கே டீச்சர்ஸ்க்கெல்லாம் கொடுக்கறதுக்கு கடலை மிட்டாய் வாங்கியிருக்கிறோம். ஆமா. ஸோ லாஸ்ட் இயர் வருணுக்கு வந்து நிறைய கிஃப்ட் இருந்துச்சு. ஸ்கூலில் இது மாதிரி பர்த்டே அப்படின்னா ஸ்கூலில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பென்சில், எரேசர், ஷார்ப்னர், இது மாதிரி கிரையான்ஸ், இது மாதிரி ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. லாஸ்ட் இயர் நிறைய வாங்கிட்டு வந்தான். இந்த வருஷம் நிறைய பேருக்கு பர்த்டே வரலன்னு நினைக்கிறேன். ஆமாம், அவன் கேட்டுகிட்டே இருந்தான் என்கிட்ட, இந்த வருஷம் யாருமே எதுவுமே தரலையே, ஏன் அப்படின்னு. யாருக்குமே ஸ்கூல் டைமில் பர்த்டே வரலன்னு நினைக்கிறேன். அதனால தான் வரல. வருணுக்கு கரெக்டாக ஸ்கூல் டே அன்னைக்கு வந்திருக்குது. அதனால நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா? அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே கொடுத்துடணும். ஓகே, ஸோ ரெடி. என்னடா ஒன்று கம்மியாக இருக்குது? இந்த இருக்கு பார். வருஷம் வருணுக்கு வந்து புது உண்டியல் வாங்கி அதை பிரேக் பண்ணுவோம் பர்த்டே அன்னைக்கு. இந்த வருஷம் உண்டியல் வாங்கல, மண் உண்டியல். ஏன்னா நாங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணதுனால வாங்கலை இந்த வருஷம். ஸோ ஆனாலும் அதுக்கு பதிலாக அவன் சேர்த்துட்டு இருக்கான். எங்கே அப்படின்னா சாமி ரூம்ல ஒரு டப்பா இருக்குது, அதில் இருக்குது. ஸோ அதில் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஓகேவா? யூஸ்வலாக நம்ம அந்த இதை பிரேக் பண்ணி அதுலேருந்து யாருக்கு என்ன வாங்கி கொடுப்போம்? எனக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தீங்களா? ஆமாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? ஸோ ஹெல்ப் பண்ணோம். கரெக்ட். ஸோ சூப்பர்ரா, ஞாபகம் வச்சிருக்காண்டா. ஸோ அவன் வந்து யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலோ, அவனுக்கு ஏதாவது வாங்கணும்னு நினைச்சாலோ அந்த உண்டியலை பிரேக் பண்ணி அதுல இருந்து காசு எடுத்து வாங்குவோம். கரெக்டா? அது ஒரு பாட்டிக்கெல்லாம் ஃபுட்டு வாங்கி கொடுப்போம்ல, அதெல்லாம் பண்ணலாமா? ஸோ ஆனா பிரேக் பண்ண போறது அது டப்பால இருக்கு. ஆனா திருப்பூர் ஒரு கோயில் போய் தான் கொடுக்க போறோம். கரெக்ட். ஏற்கனவே நான் தானே பர்த்டேன்னு சொல்லியிருக்கேன். இப்போ வீராபுரம் முருகன் கோயில் வந்திருக்கோம். அடுத்து கன்னியம்மன் கோயில் போனோம். அப்பா நாங்க போயிட்டு வந்து சிவன் பார்க்க போறோமா? ஃபேவரட் எங்களோட வீராபுரம் முருகன். அடுத்து கன்னியம்மன் கோயில் போனோம். சோ ஆடி கிருத்திகைக்கு செம்ம கூட்டம் இருந்திருக்கு போல. நம்ம ஊர்ல இல்ல. ஆமா, நாங்க திருச்செந்தூர்ல போய் பாத்துட்டோம். அது எங்களோட ஃபேவரட் கன்னியம்மன் கோயில். கேக்லாம் எதுவும் ஆர்டர் பண்ணல. நேரம் வந்தோம், பர்ச்சேஸ் பண்றோம், கேக் கட் பண்ண போறோம். யூஸ்வலாக கேக் கட்டிங்லாம் பண்ண மாட்டோம். வருணுக்குன்னு இல்லை, கொஞ்சம் பெருசாயிட்டால. பட் இந்த வருஷம் ரொம்ப ஆசைப்பட்டான் பையன். வீடு ஃபுல்லா மணி செதறடிச்சிருக்கிறோம். நல்லா இருக்கும். ஆமாப்பா. அவ்வளவுதான், நீ கேக்கா அள்ளி தின்னுவான். வருண், ரொம்ப சாப்பிடக்கூடாதுப்பா. இது என்ன பக்கத்துல ஒன்னு ஊட்டிக்கிட்டு இருக்கு? கேக் ஒரு பிளேட்டை வச்சு கொடுத்தா போதும். துரு, யாருக்குப்பா ஹாப்பி பர்த்டே? Happy birthday to you. Happy birthday. நாங்க இருங்க கட் பண்ணுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து கட் பண்ணுங்க. Happy birthday to you. Happy birthday to Varun Krishna. Happy birthday to you. ஃபேமிலியா வருண் ட்ரீட் வைக்கிறேன்னா எங்களுக்குலாம், அதனால வந்திருக்கோம். வருண் ட்ரீட் வைக்க போறோம். யாருப்பா அது துரு? யார் இது? ஆமா, சீரக சம்பா தானே. ஒருத்தன் ஆட்டோ உட்காந்து கழுவிக்கிட்டு இருக்கான். இந்த வடிவேல் ஒரு படத்துல குளிப்பான் பாத்தியா, பைப்பை திறந்துட்டு, அந்த மாதிரி ஆட்டோ உட்காந்து கழுவிட்டு. பிரியாணி தானே, உட்காரு.
ஃபோன் பார்த்துன்னு ஸோ வருண்க்கு ஒரு சின்ன கிஃப்டோட அவனோட பர்த்டே நல்லபடியாக முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.